வணக்கம். வேர்ல்ட் செய்திகளுக்காக நான் ஹரிணி. முன்னாள் சோவியத் யூனியனின் உக்ரைன் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பலான மின்ஸ்க் மீது ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டும் இன்னமும் கப்பல் எரிந்து கொண்டிருக்கிறது. இது பல ஆண்டுகளாக சீனாவில் உள்ள யாங்ஸி ஆற்றின் ஒரு பகுதிக்கு அப்பால் உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட தடாகத்தில் நின்று கொண்டிருந்தது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் விமானம் தாங்கி கப்பல் மின்ஸ்கின் தற்போதைய நிலை தெரியவில்லை. சீனாவில் உள்ளூர் அதிகாரிகள் கூறிய போது உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் வெளிப்படையான உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீனா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிடத்தக்க தீ விபத்தை காட்டும் படங்கள் மற்றும் காணொலி காட்சிகள் இணையத்தில் வெளிவந்துள்ளன. நன்கு பராமரிக்கப்பட்ட கப்பல்களில் கூட தீ விபத்துக்கள் எளிதில் பேரழிவை ஏற்படுத்தும். குறிப்பாக அளவில் பெரிய கப்பல் சும்மா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் பராமரிப்புக்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான குழுவினர் மட்டுமே கண்காணிப்பில் இருந்தால் மிகவும் ஆபத்து. 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் வாஸ்ட் கிளாஸ் தாக்குதல் கப்பலான USS போன்ஹோம் ரிச்சர்டில் பல நாட்களாக எரிந்த தீ இறுதியில் கப்பலுக்கு மொத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியது. சீனாவில் தற்போது எரிந்து கொண்டிருக்கும் மின்ஸ்க் பயன்பாட்டில் இல்லை என்பதால் அதில் எஞ்சியிருப்பவை நல்ல நிலையில் வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது அதிக அபாயங்களை உருவாக்கக்கூடும். மின்ஸ்க் 1978இல் சோவியத் கடற்படையில் இணைக்கப்பட்டது. உக்ரைன் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல் அந்த நாட்களில் ஒட்டுமொத்தமாக போர்க்கப்பலில் ஒரு வித்தியாசமான வடிவில் இருந்தது. இந்த 40,000 டன் இடப்பெயர்ச்சி கப்பல்கள் இரு விமானம் தாங்கி கப்பல்களின் கலப்பினத்தை போல காணப்பட்டன. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ரஷ்ய கடற்படை இந்த விமானம் தாங்கி கப்பல்களை மரபுரிமையாக பெற்றது. ஆனால் அவற்றை தக்க வைக்க பராமரிப்பது கடினமாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. 1993ஆம் ஆண்டில் மின்ஸ்கின் சகோதரி கப்பலான நோவோரோசிஸ்க் அதன் இயந்திர அறையில் ஒரு பெரிய தீ விபத்துக்குள்ளானது. 1983இல் சோவியத் கடற்படையுடன் மின்ஸ்க் கப்பல் சேவையில் இருந்தது. 4 உக்ரைன் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல்களில் 3 இறுதியில் விற்கப்பட்டன. மின்ஸ்க் மற்றும் நோவோரோசிஸ்க் ஆகிய இரு கப்பல்களும் ஆரம்பத்தில் தென்கொரியாவில் கப்பல் உடைக்கும் இடத்திற்கு சென்றன. முதலில் பாகு என்று பெயரிடப்பட்ட 3வது உக்ரைன் கிளாஸ் விமான தாங்கி கப்பல் அட்மிரல் கோர்ஷ்கோவ் 2004இல் இந்தியாவிற்கு விற்கப்பட்டது. அதுதான் 2013இல் INS விக்ரமாதித்யா என்ற பெயரில் இந்திய கடற்படையால் இயக்கப்பட்டது. நோவோரோசிஸ்க் இறுதியில் தென்கொரியாவில் உடைக்கப்பட்டது. ஆனால் பெரிய கப்பல்களை உடைப்பது சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்ற உள்ளூர் எதிர்ப்புகள் காரணமாக மின்ஸ்க் ஒரு சீன நிறுவனத்திற்கு விற்கப்பட வழிவகுத்தது. 2000ஆம் ஆண்டில் திறக்கப்பட்ட மின்ஸ்க் வேர்ல்ட் எனப்படும் தீம் பார்க்கின் மைய பகுதியாக ஓய்வு பெற்ற சோவியத் வடிவமைப்பு மற்றும் சீனா போர் விமானங்களின் கலமையுடன் மின்ஸ்க் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. மின்ஸ்க் வேர்ல்ட் தீம் பார்க் 2006இல் திவாலானது. சீனா அரசாங்கம் இறுதியில் அது இருந்த நிலத்தை மீட்டெடுத்தது. 2010களின் பிற்பகுதியில் ஏற்கனவே பெருகிய முறையில் மோசமான நிலையில் இருந்த மின்ஸ்க் சீன நகரமான ஷாங்காய்க்கு வடமேற்கே 50 மைல் தொலைவில் தற்போது அது அமர்ந்திருக்கும் இடத்திற்கு மாற்றப்பட்டது. ஒரு புதிய மின்ஸ்க் என்ற தீம் பார்க் உலகத்தை நிறுவுவதற்கான திட்டங்கள் ஒருபோதும் பலனளிக்கவில்லை. அதனால் மிகவும் பாழடைந்த கப்பலாக நின்று கொண்டிருந்தது. கப்பலை மறுசீரமைத்து தேசிய பாதுகாப்பு அறிவியல் கல்வி மையமாக மாற்றுவதற்கு அருகிலுள்ள நகரமான நான்டாங் அதிகாரிகள் ஜனவரி மாதம் அறிவித்ததாக தகவல்கள் உள்ளன. முன்னாள் மின்ஸ்க் இப்போது அடைந்திருக்கும் சேதத்தின் அளவை தீ அணிந்த பின் தான் பார்க்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்காவது கப்பல் எரிந்து கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக கப்பலின் ஏற்கனவே மிகவும் சோகமான கதை இப்போது இறுதியாக ஒரு புதிரான முடிவுக்கு வருகிறது.